ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஒரு வெஜிடபிள் அவியல் எப்படி கொஞ்சம் நல்லா ரிச்சாக செய்யலாம், இது ஒரு நாகர்கோயில் ரெசிபி. ட்ரை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் லைக் பட்டனையும் அப்படியே அழுத்திக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவியல் பேரில் இருக்குதுங்க. பல வகையான காய்களை எடுத்து நம்ம செய்கிறோம். இதில் நம்ம என்னென்ன எடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பாருங்கள். என்ன பண்ணுறோன்னா, ஒரு முருங்கைக்காய் எடுத்துருக்கிறேன், 2 கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன், ஒரு வாழைக்காய் எடுத்துருக்கிறேன், அப்புறம் ஒரு மாங்காய், இப்போ மாங்காய் சீசனுங்க, ஒரு மாங்காய் எடுத்துருக்கிறேன், ஒரு வெள்ளரிக்காய், ஒரு புடலங்காய், ஒரு 20 கொத்தவரங்காய், ஒரு கேரட்டு, அப்புறம் இது வெள்ளை பூசணி அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒரு பீஸு, ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேங்க, தேங்காய் ஒரு அரை முடி எடுத்துருக்கிறேன். அவியலுக்கு காய் வெட்டுறது ஒரு தனி சிறப்புங்க. எல்லாமே ஒரு நீள வாக்கில் வெட்டணும். இப்போ நான் ஒவ்வொரு காயாக உங்களுக்கு வெட்டி காட்டுறேன், அதை கொஞ்சம் பாருங்கள். குறுக்க வெட்டக்கூடாது, எல்லாமே நீட்டமாக தான் வெட்டணும். அது ஒரு ட்ரெடிஷன், அப்படி தான் வெட்டுறாங்க. நீட்டத்தில் பாருங்கள். அப்போ தான் அந்த அவியல் பிளெண்ட் ஆகி வரும்போது அது ஒரு ஃபார்மெட்டில் இருக்கும். எப்படின்னா பாருங்கள், நீட்டமாக வெட்டுறோம். இப்படியே தான் எல்லா காயுமே வெட்டுவோம். அதை பார்த்துட்டே வாங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு நம்ம வெட்டுற காயெல்லாம் அதில் தான் போடணும். சில காயை தண்ணியில் போடணும், சிலது நம்ம தனியாக எடுத்து வைக்கணும். அப்படி பார்த்துட்டே வாங்க. ஃபுல் ரெசிபியும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது ரொம்ப உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டாயம் இன்னொரு ஆப்ஷன் எடுக்க மாட்டீங்க. கல்யாண வீடுங்களில் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் அவியல் வைக்கிறாங்க. இப்போ இது ஒரிஜினலாக நாகர்கோயில் ரெசிப்பிங்க. அங்கே உள்ள கல்யாண வீடுனாலும் சரி, ஒரு ஃப்ரைடேஸு எப்போனாலும் சரி, வெஜிடபிள் சைட் டிஷ்க்கு அவியல் அங்கே ரொம்ப ரொட்டீனாக செய்கிற ஒரு இது. அங்கே உள்ள கடைங்களில் மார்க்கெட்டுக்கு போனாலே அவியல் காய்கறி அப்படி கேட்டால் அவங்க அங்கே ஒரு செட்டாகவே கொடுப்பாங்க. அதே மாதிரி அங்கே சாம்பாருக்கும் அப்படி தான் கொடுப்பாங்க. இது நான் அதில் என்னென்ன காய் வருங்கிறத நான் தெரிஞ்சு அதை நான் பண்ணுறேன். இப்போல்லாம் எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் கூட அவியல் வைக்கிறாங்க. பட் இந்த டேஸ்ட்டு நீங்கள் இதை தனியாக சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க. பாருங்கள், இதில் பல வகையான காய் செய்கிறதுனால எல்லா காயுடைய தனித்தனி சத்தும் சேர்ந்து நமக்கு ஒரு சத்தான ஒரு சைட் டிஷ்ஷுங்க இது. இந்த அவியல் ரொம்ப சத்தான சைட் டிஷ். இது கொத்தவரங்காய் நம்ம கட் பண்ணும்போது 2 டிப்பையும் கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு ஒரு கொத்தவரங்காவை 2 அல்லது 3 பீஸாக கட் பண்ணணும். இப்படி தான் நம்ம பண்ணி போடணும். கொத்தவரங்காய் ஒரு 10 to 20 நம்ம ஆப்ஷன் படி போடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் செய்யணும். அதனால் வாழைக்காயில் ஒரு அரை வாழைக்காய் எடுத்துக்கிட்டேன். இது நம்ம வெள்ளரிக்காயிலையும் ஒரு அரை வெள்ளரிக்காய் எடுத்துக்கிட்டேன். நமக்கு தேவை இருந்தால் அதை கூடையும் வெட்டி போட்டுக்கலாம். இது இல்லாமல் சேனக்கிழங்கு யாம்னு சொல்லுவாங்க, அது ஒரு பீஸ் சேர்த்துக்கலாம். சிலருக்கு அது நமைச்சல் எடுக்கும், அதனால் அதை எடுத்துக்க மாட்டாங்க. நான் இன்றைக்கி அது சேர்க்கலை. வெள்ளரிக்காய்க்கு ஸ்கின்னை எடுத்து சீட் போர்ஷனை எடுத்து போட்டாச்சு. இப்போ இந்த வெள்ளை பூசணியை தடியங்கான்னு சொல்லுவாங்க, கும்பளங்கான்னு சொல்லுவாங்க. பட் எல்லாமே ஒன்று தாங்க. இதில் அந்த சீட் போர்ஷன் எடுத்துடணும், அந்த ஸ்கின் எடுத்துடணும். அதையும் நம்ம குட்டி குட்டி பீஸாக நீட்டமாக கட் பண்ணி நான் இப்போ பாருங்கள், கட் பண்ணி அதை எடுக்கணும். இந்த வெள்ளை பூசணியை நம்ம தண்ணியில் போடாமல் ஒரு சின்ன தனியாக வச்சுக்கணும். ஏன்னா அது தண்ணி காய்ங்கிறதுனால அதை தனியாக வச்சுக்கிறோம். காய் இந்த மாதிரி சைஸில் நீங்கள் வெட்டி வச்சுக்கோங்க.
முருங்கைக்காய் அதை வந்து நல்லா நீட்டாக வாக்கில் ஒரு ஒரு விறக்கடை சைஸில் வெட்டிக்கணும், வெட்டி சேர்த்துக்கணும். முருங்கைக்காய் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அது சீசன் டைமு. முருங்கைக்காய் கூட இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். இதை இந்த சைஸில் கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கணுங்க. நல்ல மாங்காவை பார்த்து வாங்கிக்கோங்க. ரொம்ப புளிப்பு இல்லாத மாங்காய் ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த அவியலுக்கு. இப்போ இந்த மாங்காவை நீட்டாக வாக்கில் கட்டி இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் கடைசியாக சேர்த்து அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போம். அது மாதிரி அதுக்கேற்றாப்புல சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அரைமுடி தேங்காவையும் நம்ம துருவி எடுத்துருக்குறோம். இதில் வந்து ஒரு 3 பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு ஜீரகம் வந்து 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 3/4 ஸ்பூன் மஞ்சள், இவ்வளவும் நம்ம இதுக்கு சேர்த்துக்கணும் அரைக்கிறதுக்கு. ஒரு மிக்சி ஜாரில் இந்த கலவையை போட்டு அரைக்கணும். இதை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, அதே நேரம் ரொம்ப பொரியலுக்கு போடுற மாதிரி அரைக்கக்கூடாது. இப்போ நான் காட்டுற மாதிரி கோர்ஸாக இது மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். இதுக்கு பேரே அவியல் மாதிரி அரைக்கிறதுன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ நான் காட்டின மாதிரி அரைச்சிக்கணும். அடுப்பில் ஒரு வாணலி வச்சு அதில் தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணியில் இந்த காய்களை எடுத்து இப்போ எடுத்து நம்ம நல்லா அலசி உள்ளே போட்டுடணும். இந்த தண்ணி எவ்வளோ வைக்கணும்னு சொன்னால் ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது. ஏன்னா இந்த தண்ணியை வந்து நம்ம தூர ஊற்ற போகிறது இல்லை. இந்த தண்ணி காய் வேகிற அளவுக்கு தேவையான அளவு ஊற்றினா போதும். ஏன்னா இதனுடைய சத்து எதுவும் நமக்கு வெளியே போகக்கூடாது. இந்த அளவுலேயே இது வேகிற மாதிரி தண்ணி வந்து கொஞ்சம் சமமாக வச்சு வேக வைங்க. மாங்காவை தவிர எல்லா காயுமே நீங்கள் உள்ளே கொண்டு வந்துடணும் வேகிறதுக்கு. மாங்காய் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து தான் நம்ம சேர்க்கணும். இப்போ வந்து மற்ற எல்லா காயும் சேர்த்து ஒரே ஒரு பச்சை மிளகாவும் அது கூட சேர்த்துட்டு நல்ல ஒரு கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடி விட்டுறணும். மிதமான தீயில் காய் ஒரு 15 நிமிஷம் வெந்துட்டு இருக்கட்டு. அப்பப்போ இடையில எடுத்து ஒரு ஸ்பேட்டுலா வச்சு கிளறி விட்டுருங்க. இந்த பக்கம் கருவேப்பிலை, தயிர், தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த பக்கம் வெந்துக்கிட்டு இருக்குது காயை வந்து அடிக்கடி கிளறி கொடுக்கணும். வெந்திருக்கான்னு செக் பண்ணணும். ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாங்காவை சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க. அது கூட நம்ம வந்து கருவேப்பிலையையும் சேர்த்து பச்சை கருவேப்பிலையை அதுக்குள்ளே போட்டுடணுங்க. போட்டுட்டு அதையும் நல்லா கிளறி விடணும். இது நல்லா வாசம் ஏறும், மாங்காவும் வேகும். ஒருவேளை தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தண்ணி நிற்கிதுன்னா சேர்க்காதீங்க. கூடவே தேவையான உப்பையும் சேர்த்துடணும். இப்போ உப்பை சேர்த்துட்டு இப்போ வந்து அதை நல்லா ஒரு கிளறி கொடுத்துட்டு நம்ம வந்து அந்த மாங்காய் வேகிறதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் விடுங்க. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மாங்காய் வெந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை இது கூட சேர்க்கணும். தேங்காய் மசாலாவை விட்டு நல்லா கிளறி தீயை நல்லா கம்மி பண்ணிடணும். இந்த மசாலா அந்த காயோட நல்லா கலந்து வரணும். அதுக்காக நம்ம நல்லா கிளறி கொடுத்துட்டு தீ ரொம்ப சிம்மில் வச்சுக்கணும். பொறுமையாக அது வேகட்டு. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் எண்ணெயும் தயிரும் இப்போ சேர்க்குற நேரங்க. தயிர் வந்து ஒரு 4 ஸ்பூன் தயிர் அதோட சேர்த்துக்கணும். தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சுற்றி விடணும். விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ரொம்ப சிம்மில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும்போது அந்த ரிச் அரோமா வந்து நமக்கே தெரியும் அவியல் வந்து ரெடியாக தொடங்கிருச்சு அப்படின்ட்டு. ஃபைனல் ஸ்டேஜ் இது. நீங்கள் பாருங்கள் எப்படி ரெடி ஆகுது அவியல்னு சொல்லிட்டு. அந்த கலரும் அந்த அரோமாவும் அப்படியே நமக்கு வெறும் வாயில் சாப்பிட்ற அளவுக்கு ஆசை வருங்க. அவ்வளோதான், ருசியான செம்மையான அவியல் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எனி வகையான சாப்பாடு, சாம்பார், ரசம், மோர் குழம்பு எது கூடயுமே நீங்கள் சாப்பிட முடியும். ஃபிஷ் குழம்பு எல்லாத்து கூடயுமே இது காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து பழையது கூட வச்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதைத்தான் செய்வீங்க. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.
வாய்க்கு சுவையாகவும் வயிற்றுக்கு இதமாகவும் உடம்புக்கு பலமாகவும் இருக்கக்கூடிய இந்த அவியல் ஒரு நல்ல ரெசிபி. செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன நண்பர்களே, என்னுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எனக்கு நீங்கள் அதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டும் எனக்கு ஃபர்தராக ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். என்னுடைய அதர் வீடியோஸையும் நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ.